Hello viewers, today we will discuss about organization. From this topic is principles of management. Come, let's understand the meaning of organization. Organization management refer to the art of getting people together on a common platform to make them work towards a common predefined goal. ஸோ ஆர்கனைசேஷன்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுற பிளேஸ் தான் ஆர்கனைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், பேங்க், கம்பெனி எக்ஸெட்ரா இந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம். ஸோ ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட மெயின் கோல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸை நல்லா படித்து நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணி ஒரு நல்ல ஜாபுக்கு அனுப்புறது தான் அவங்களோட எய்ம். ஸோ இந்த இடத்துல ஒர்க் பண்ணுறது யார்? அங்கே செக்ரட்டரி இருப்பார், ஸோ பிரின்ஸிபல் இருப்பாங்க, ஸோ டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்க ஆர்கனைசேஷனில் ஒட்டு மொத்த பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக உழைக்கிறாங்கள, இது ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதே ஏதோ ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கம்பெனியில் அவங்களோட மெயின் கோல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். ஓகே, ஸோ அவங்களோட ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணுறதுக்கு அங்கே ஒட்டு மொத்தம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணுற பிளேஸ் தான் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம லைஃப்பில் நம்ம பிறந்த ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் நம்ம படித்த ஸ்கூல், நம்ம அதுக்கப்புறம் ஜாப் போகிற கம்பெனி, இது எல்லாமே சேர்ந்தது தான் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் definition of organization. George Derry said to be organization as establishing the effective authority relationship among selected works, person and workplaces in order for the group to work effectively. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போட ஒர்க்கை பண்ணோம் அப்படின்னா, ஒரு எஃபெக்டிவாக பண்ணோம், எல்லாருக்கும் ஒரு டிவிஷன் ஆஃப் ஒர்க்கை பிரித்து கொடுத்து பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமமாக அவங்க கோல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ணுறது. ஸோ இதுக்காக குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணுறது தான் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஃபர்ஸ்ட் ஒன், பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். ஸோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவோம், தென் ஆர்கனைஸ் பண்ணுவோம், தென் ஸ்டாஃபிங் பண்ணுவோம், அப்புறம் டைரக்டிங் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இது பண்ணிட்டு அப்புறம் கண்ட்ரோலிங், இதெல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக ஒரு ஒர்க்கை பண்ணுறது ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் செகண்ட் ஒன், காமன் கோல். அவங்களோட காமன் கோல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதுதான் ஆர்கனைசேஷன். எல்லா ஆர்கனைசேஷனோட காமன் கோல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ணுறது. தென் டிவிஷன் ஆஃப் லேபர். ஸோ ஒரு ஒர்க் பண்ணுற பிளேஸில் ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி, அந்த கம்பெனியில் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக இருக்கும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்னு பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் மார்க்கெட்டிங் பண்ணுறோம், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபினான்ஸ் ரீதியாக ஒர்க் பண்ணுறோம். இந்த மாதிரி டிவிஷன் ஆஃப் ஒர்க்கை அலோகேட் பண்ணி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருமே ஒரே பிளேஸ்லேருந்து எல்லாருமே ஒரே ஒர்க்கை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட கோல் என்ன, ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ணுறது. ஸோ அந்த ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ டிவிஷன் ஆஃப் லேபர் இருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒர்க்கை கம்ப்ளீட்டாக முடித்து ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பீப்புள். ஸோ பீப்புள் இஸ் வெரி மஸ்ட். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் பீப்புள் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒர்க்கை கண்டினியூவாக பண்ண முடியாது. ஸோ மென், மிஷின், மெட்டீரியல் அண்ட் மணி. ஸோ இத்தனை விஷயமும் நமக்கு தேவை. அதில் மென் தேவை. ஸோ ஒரு மிஷின் ஆப்ரேட் பண்ணாலும் சரி, ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம சேல்ஸ் பண்ணாலும் சரி, இது எல்லாத்துக்கும் தேவை பீப்புள். ஸோ அப்போ இவங்கெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஆர்கனைசேஷன் ரன் ஆகும்னா கண்டிப்பாக இவங்கெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஆர்கனைசேஷன் ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ நம்ம டெய்லியும் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், ஸோ அதை மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறோம், திரும்பவும் பர்ச்சேஸ் பண்ணுறோம், ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கோம்ல. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். ஸோ அதனால் ஆர்கனைசேஷன் இஸ் த கண்டினியூஸ் ப்ராசஸ். தென் லாஸ்ட் ஒன் இஸ் கோஆர்டினேஷன். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கோஆர்டினேஷன்
வந்து எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே ஒரு கோஆர்டினேட்டாக சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ண முடியும். அதுதான் என்ன சொல்கிறோம், கோஆர்டினேஷன். அப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே சேர்ந்து ஒட்டு மொத்தமாக சேர்ந்தது ஆர்கனைசேஷன். அப்போ எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கை கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா, நல்ல டிசிஷன் எடுத்து பண்ணோம் அப்படின்னா, ஒரு கோஆர்டினேஷனோடு இருந்தோம், எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் இல்லாமல் ஒர்க்கை பண்ணோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Then next, advantages or importance of organization. First one, provide framework. ஸோ ப்ரொவைட் ஃப்ரேம்ஒர்க் அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு சுப்பீரியரும் சப்பார்டினேட்டும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போடு இருந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கட்டமைப்போடு சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க, அவங்க பண்ணுற பிளானை 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். தென் செகண்ட் ஒன், ஹெல்ப்ஸ் இன் அச்சீவிங் எஃபிஷியன்சி. ஸோ எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லும்போது காஸ்ட் ஓரியன்டாக சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 10 ரூபாய் செலவு பண்ண வேண்டிய இடத்துல 8 ரூபாய் செலவு பண்ணி அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வந்து காஸ்ட்டு கம்மியாக இருக்குது. 10 ரூபா யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல 8 ரூபாவோடு முடிச்சிட்டோம் அப்படின்னும்போது நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு எஃபிஷியன்சியாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஆர்கனைசேஷனில் குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்தால் தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட், ஹெல்ப்ஸ் இன் கோஆர்டினேஷன். ஸோ கோஆர்டினேஷன் அப்படின்றது எல்லாருமே சேர்ந்து கோஆர்டினேஷனாக ஒர்க் பண்ணுறது தான் கோஆர்டினேஷன். ஒரு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அந்த ஒட்டுமொத்த ஆர்கனைசேஷனில் தான் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் அவங்கவுங்க ஒர்க்கை கரெக்டாக கோஆர்டினேஷனோட எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் வராமல் செஞ்சோம் அப்படின்னா அவங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட், லீட்ஸ் டு ஸ்பெஷலைசேஷன். ஸோ லீட்ஸ் டு ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டிவிஷன் ஆஃப் ஒர்க். ஸோ ஒரு எம்ப்ளாயீஸ் வந்துட்டு எல்லாருமே டிவிஷன் ஆஃப் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்களால ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே ஒரே இடத்துல இருந்துட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரே ஒர்க்கை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒர்க்கு நடக்காது. அப்போது எல்லாருமே டிபார்ட்மெண்ட்டாக டிவிஷனாக ஒர்க்கை அலோகேட் பண்ணி அவங்க அந்த வேலையை அவங்கவுங்க செஞ்சாங்க அப்படின்னா அவங்களால சீக்கிரமாக ஒர்க்கை முடிக்க முடியும், நம்மளால் நம்ம கோலையும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபாஸ்டர் டிசிப்ளின். ஸோ ஃபாஸ்டர் டிசிப்ளின் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு எம்ப்ளாயீஸுக்குன்னு வந்து தனியாக அத்தாரிட்டி ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ என்ன அத்தாரிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மேனேஜர் வந்துட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு கீழே இருக்க எல்லா எம்ப்ளாயீஸுக்குமே ஒர்க்கை அலோகேட் பண்ணி அசைன் பண்ணி கொடுத்து இதை நீ செய் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபாஸ்டர் டிசிப்ளின். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து பிரின்சிபல் வந்துட்டு ஹெச்ஓடிஸ் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை நம்ம படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி மீட்டிங்கில் சொல்கிறாங்க. பட் ஹெச்ஓடிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஸ்டாஃப் கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாஃப் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஓன் டிசிஷனில் அத்தாரிட்டி அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அங்கே அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்களே, இப்படி தான் இந்த ஒர்க்கை பண்ணணும்னு அவங்க ஸ்டைலில் அந்த டிசிப்ளினோடு பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறாங்களே. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க, ஃபாஸ்டர் டிசிப்ளின். இதே மாதிரி தான் மேனேஜ்மெண்ட்லேயும் ஒர்க்கை எம்ப்ளாய்க்கு அசைன் பண்ணி கொடுத்து அவங்கள அதை செய்ய வைக்கிறது தான் ஃபாஸ்டர் டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் எம்ப்ளாய் டெவலப்மெண்ட். Decentralized organizational structure, every individual is given authority to take decision அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு டீச்சர்ஸ் வந்துட்டு ஒரு பையன் படிக்கலை அப்படின்னோடனே எடுத்துகிட்டு போய் ஹெச்ஓடி கிட்ட பிரின்சிபல் கிட்ட போய் ஸ்ட்ரெயிட்டாலாம் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா, அவங்களோட ஓன் டிசிஷனில் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும், எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்களே தவிர எடுத்ததும் வந்துட்டு அவனை போய் பிரின்சிபல் மேம் கிட்ட சொல்கிறது, ஹெச்ஓடி கிட்ட சொல்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அதே மாதிரி ஒரு சப்பார்டினேட் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் அவங்களே நல்லபடியாக ஹேண்டில் பண்ணி அதை சால்வ் பண்ண பார்க்கணுமே தவிர அதை எடுத்துகிட்டு போயிட்டு உடனே சுப்பீரியர் கிட்ட சொல்லிட்டு இருந்து அந்த இடத்துல ஒர்க்கை நடக்க விடாமல் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் சின்ன சின்ன ப்ராப்ளமெல்லாம் அவங்களே ஓன் டிசிஷனில் எடுத்து சரி பண்ணுறது தான் எம்ப்ளாய் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லாஸ்ட் பாயிண்ட் இஸ் ஸ்கோப் ஃபார் இன்னோவேஷன் அண்ட் டைவர்சிஃபிகேஷன். அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. அந்த இடத்துல எல்லாருக்குமே பவர் இருக்குது அப்படின்னா எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மேனேஜருக்குன்றது அத்தாரிட்டி இருக்குது, அவங்க வந்து எல்லாரையுமே ஒர்க்கை வந்துட்டு செய்ய வைக்கணுன்றது அவங்களோட அத்தாரிட்டி.
அவங்களோட அதிகாரம். பட் அந்த மேனேஜர் வந்து அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயீஸுக்குமே ஒர்க்கை தனித்தனியாக அலோகேட் பண்ணி இதை நீ பண்ணி முடிக்கணும்னு சொல்கிறாங்களா, அப்போ எல்லாருக்கும் அசைன் பண்ணி கொடுக்கும்போது அந்த இடத்துல இருக்க எம்ப்ளாயீஸோட எல்லாருக்குமே அத்தாரிட்டின்ற ஒரு பவர் கொடுக்குறாங்களே, இதுதான் என்ன அப்படின்னா இன்னோவேஷன். ஸோ அவங்களோட ஸ்டைலில் அந்த ஒர்க்கை எப்படி பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்றது தான் ஸ்கோப் ஃபார் இன்னோவேஷன் அண்ட் டைவர்சிஃபிகேஷன். அப்போது அவங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னோவேஷன் அண்ட் டைவர்சிஃபிகேஷன்.